தமிழ்நாட்டில் வந்து கொலைகள் அதிகமாக நம்ம வருஷம் நீங்கள் ஆவரேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தென் மண்டலத்தில் பொதுவாகவே ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் வந்து மொத்தம் வந்து 10 மாவட்டங்கள் இருக்குது. பெரிய மாவட்டங்கள் எல்லாமே பெரிய மாவட்டங்கள், பாப்புலேஷன் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்கும். நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ஸும் ஜாஸ்தி. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆவரேஜாக தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமான கொலைகள் இருக்கும். ரெண்டாவது அதிகமாக ரிப்போர்ட் ஆகுறது வந்து மேற்கு மண்டலம். அடுத்ததாக உங்களுக்கு வந்து நார்த்தா இருக்கும், சென்ட்ரலா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரீசன் என்னன்னா இங்க வந்து பல காரணங்கள், அதாவது மர்டர் வந்து ஒரு பேஷனேட் கிரைம் மாதிரி, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கும், இல்ல ஃபேமிலி அப்பா பையன் பிரச்சனையா இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இருக்கும், இல்ல வேற ஏதாவது காதல் தகராறுகள் அது மாதிரி இருக்கும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. நீங்க கேட்ட அந்த குறிப்பாக வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் நாங்க எடுத்த டேட்டால பாத்தீங்கன்னா மொத்தம் 26 கொலைகள் ஃபார்ம் ஹவுஸ்ல மட்டும் நடந்திருக்கு. 26 people. நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13, இப்போ ஒரு 13. அது ஆல்மோஸ்ட் அந்த இது ட்ரெண்ட் சேமா இருக்குது. இது கண்டிப்பா குறைக்கும். இப்போ அதுக்கு நாங்க ஸ்டெப் தான் ஃபர்தர் என்ன பண்ணீங்கன்னா பீட் யூஸ் பண்றது, இந்த சிசிடிவி கேமரா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சொல்றது, இன்னும் பல இடங்கள்ல இந்த வாட் இஸ் இட் வார்னிங் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கிறாங்க. நாங்க ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் எந்த அளவுக்கு நம்மளால மேக்ஸிமம் சிசிடிவி கேமரா போட முடியுமாங்கிறதுக்காக வச்சு பண்ணோம்னா அதுக்கு ஒர்க்கிங் ஆன் தட் ஆல்சோ. அதுவும் மக்கள்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணோம்னா கொஞ்சம் கண்டிப்பா இன்னும் ஃபர்தரா நம்மளால குறைக்க முடியும். சிசிடிவி கேமரா பொறுத்தது சேலம் சிட்டியை பொறுத்தவரை 11,259 கேமரா இருக்கு. ஆனா செயல்பட்டு உள்ள கேமரா எவ்வளவு? அதை வந்து ஃபர்தரா எல்லாமே ரிப்பேர் ஆனாலோ ஃபர்தர் சாஞ்சி கிடந்தாலோ இப்படி கிடந்தாலோ இல்ல எல்லாமே ஜியோ டேக் பண்ணி இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் கொடுத்திருக்காங்க சிசிடிவி கேமரா மெயின்டெய்ன் பண்றதுக்கு. ஃபண்ட் ஹஸ் ஆல்சோ பீன் சாங்ஷன். சோ அதை பேஸ் பண்ணி எல்லாம் ஜியோ டேக் பண்ணி ஸ்டேட் டெக்னிக்கல் சர்வீசஸ் மூலமா அது நடந்துட்டு இருக்கு. சுமார் நியர்லி about 3 to 4 lakh கேமராஸ் வந்து ஜியோ டேக் பண்ணி பண்ணிட்டாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா. ஸோ எந்த இடத்துல கேமரா இருக்குது, அந்த எந்த பொசிஷன்ல இருக்குது, அதை லேட்லாம் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கண்டிப்பா நல்லா பண்ண முடியும். சிறப்பாக தமிழ்நாட்டில் பொதுவான ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அது எங்களுக்கு கண்டிப்பா தேவைதான். ஸ்ட்ரென்த் கண்டிப்பா நிச்சயமா எங்களுக்கு தேவைதான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபோர்காஸ்ட் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் ஈவென்ட்ஸ் இன்சிடென்ட் நடக்குது, ஒரு நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், இல்ல ஒரு கான்ஃபரன்சஸ் நடக்கும், மீட்டிங்ஸ் நடக்கும், விஐபி விசிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது எங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். அட் த சேம் டைம் கிரைமும் கேசஸ் ரிப்போர்ட் ஆகும். பிளஸ் மற்ற ஸ்பெஷல் லாஸ், லோக்கல் லாஸ் என்போர்ஸ்மெண்ட் அதுவும் நாங்கள் நிறைய பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஞ்சா பிடிக்கிறது, சாராயம் பிடிக்கிறது, லாட்ரி கேஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஹெவியான ஒர்க் லோடு தான். இது எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா ஒரு சில ஸ்டேஷன்ல வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு சில ஸ்டேஷன்ல ஹெவியா இருக்கும். இப்போ எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எங்க ஒர்க் லோட் கம்மியா இருக்கோ அங்க இருக்க ஸ்ட்ரென்த் எடுத்து கொஞ்சம் எடுத்து ஒர்க் எங்க ஜாஸ்தியா இருக்கும் அங்க டைவர்ட் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓரளவு எங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்குது. அதை வச்சு மேனேஜ் பண்றோம் ஆக்சுவலா. பட் கண்டிப்பா ஸ்ட்ரென்த் தேவை தான். முக்கியம் இல்ல. இப்போ எதுக்காக சஸ்பெண்ட் பண்றோம், எதுக்காக அரெஸ்ட் பண்றோம், எதுக்காக அக்யூஸ்டா கொண்டு வரோம், என்ன கூடுதலா இன்னும் நீங்க இருக்கிற நடவடிக்கை போகல அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்லயே சஸ்பெண்ட் 15 நாள் 20 நாள் அவங்களுக்கு பணி கொடுக்கிறது அந்த மாதிரி இல்ல. சஸ்பெண்ட்ல 15 நாள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல எக்ஸாம் தொடர்ந்து 6 மாசமா இருப்பாங்க. அது கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் பொறுத்து அவருடைய செயல்பாடு என்ன மாதிரி செயல்பட்டாரு அதுக்கு ஏத்தாப்புல பார்த்தா டிபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வந்து கடுமையா கண்டிப்பா. அதாவது நீங்க வந்து ஒரு டேட்டா கூட எடுக்கலாம். நாங்க வந்து எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இது கூட ஷேர் பண்ணலாம். தப்பு கிடையாது.